அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உணவு உணவு முறைகள் அல்லாஹ் ஹலாலான உணவுகளை உண்பதற்காக கட்டளையிட்டுள்ளான். இறைச்சியாக உணவை உண்டால் அது பிஸ்மில்லா என்று கூறி ஒரு ஆடு அல்லது கோழி, ஒட்டகம், மாடு எதுவாக இருந்தாலும் அதனை பிஸ்மில்லா என்று கூறி அறுத்து அதனுடைய இரத்தம் வெளியே வந்த பிறகுதான் அது அந்த இறைச்சி ஹலாலாக மாறிவிடுகிறது, சுத்தமாகி விடுகிறது. ஹலால் என்றால் சுத்தம், ஹராம் என்றால் அசுத்தம். ஆடை வெட்டுவதற்கும் கோழியை வெட்டுவதற்கும் சரியான வழிமுறைகள் இஸ்லாத்தில் கூறப்பட்டுள்ளன. அதனுடைய கழுத்தில் வருகின்ற பிடரி நரம்பு என்கின்ற அந்த நரம்பினை அறுத்து விடுவதினால் உள்ளே இருக்கின்ற அந்த இரத்தம் பீச்சடித்து கொண்டு வெளியே வந்து விடுகின்றது. அதனால் அந்த மாமிசம் ஹலாலாகி விடுகிறது. இதே மாற்று மதத்தினர்கள் ஒரு ஆட்டை வெட்டினாலும் கோழியை வெட்டினாலும் ஒரேடியாக கழுத்தை துண்டித்து விடுகின்றார்கள். அதனால் அந்த கறி ஹராமாகி விடுகிறது. ஏனென்றால் அசுத்தமாகி விடுகின்றது. ஏனென்றால் அந்த இரத்தம் அந்த மாமிசத்திலேயே தங்கிவிடுகின்றது. அதனால் அந்த இரத்தத்தில் இருக்கின்ற பூச்சிகள் மற்றும் கிருமிகள் சமைத்த பிறகு அது சாவாமல் அப்படியே இருப்பதினால் அது நம்மளுடைய உடலில் உபாதைகளையும் நோய்களையும் உண்டாக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு செத்த பிராணியாக இருந்தாலும் அதனை உண்ணக்கூடாது. செத்த மாடு, செத்த ஆடுகள், அடிப்பட்ட மாடுகள், இதை போன்ற மாமிசத்தை உணவை உட்கொள்ளக்கூடாது. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், பன்றி இறைச்சியையும் ஹராமாக்கி வைத்திருக்கின்றான். பன்றி இறைச்சியும் ஹராமாக இருக்கின்றது. பன்றி இறைச்சியை சாப்பிடவே கூடாது, அறவே சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான். ஆனால் இந்த காலத்தில் டாக்டர்கள் பேசுகிறார்கள், பன்றி இறைச்சி சாப்பிடலாம் என்றெல்லாம். ஆனால் அதனை தொடவே கூடாது. ஏனென்றால் அது எப்படி அறுத்து சாப்பிட்டாலும் அதில் கிருமிகள் தங்கி இருக்கின்றது. அதனால் அது ஹராமான உணவாக இருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.